வணக்கம். வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகளுக்காக காவேரி ஜெகநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். டெல்டா மாவட்ட குறுவை சாகுபடிக்கு தொகுப்பு திட்டம் முதல்வர் ஜெயலலிதா அறிவித்தார். கோடை விடுமுறைக்கு பிறகு பள்ளிகள் திறப்பு, இலவச பாட நூல்கள் விநியோகம். சென்னை மெட்ரோ ரயில் விரிவாக்க திட்டம் மத்திய அமைச்சரவை ஒப்புதல். தொடங்கியது 39வது சென்னை புத்தக கண்காட்சி. 1 கோடி புத்தகங்களுடன் அரங்குகள் அமைப்பு. டெல்டா மாவட்டங்களில் நிலத்தடி நீரை பயன்படுத்தி விவசாயிகள் கூடுதல் பரப்பில் குறுவை சாகுபடியை மேற்கொள்ளும் வகையில் 54 கோடியே 65 லட்சம் ரூபாய் மதிப்பில் தொகுப்பு திட்டம் ஒன்றை முதல்வர் ஜெயலலிதா அறிவித்துள்ளார். இதுபற்றி நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்திற்கு பிறகு அறிவிப்பொன்றை முதல்வர் ஜெயலலிதா வெளியிட்டுள்ளார். மேட்டூர் அணையின் முழு கொள்ளளவான 120 அடியில் போதிய நீர் அளவு, அதாவது குறைந்தபட்சம் 90 அடி இருக்கும்போது குறுவை நெல் சாகுபடிக்காக ஜூன் மாதம் 12ஆம் தேதி அணை திறக்கப்படும் என்று தெரிவித்துள்ள ஜெயலலிதா, தற்போது அணையின் நீர்மட்டம் 45.82 அடியாக உள்ளதாகவும், காவிரி நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பின்படி 10 டிஎம்சி தண்ணீர் கர்நாடக மாநிலத்திலிருந்து கிடைத்தாலும் அணையின் நீர்மட்டம் 61 அடியாக மட்டுமே இருக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் குறுவை சாகுபடி செய்யும் 6 டெல்டா மாவட்டங்களில் நிகழ்கோடை பருவத்தில் போதிய அளவு மழை பெய்துள்ளதால் நிலத்தடி நீர் கணிசமாக உயர்ந்துள்ளதாக தெரிவித்துள்ள முதல்வர், நிலத்தடி நீரை பயன்படுத்தி குறுவை சாகுபடியை டெல்டா விவசாயிகள் பெருமளவு மேற்கொள்வதை ஊக்குவிக்கும் வகையில் நடவடிக்கைகளை எடுக்க உத்தரவிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இதன்படி கடந்த 4 ஆண்டுகளைப் போலவே இந்த ஆண்டும் டெல்டா மாவட்டங்களுக்கு விவசாயத்திற்கு 12 மணி நேரம் மும்முனை மின்சாரம் வழங்கப்படும் என்று குறிப்பிட்டுள்ள முதல்வர், எந்திரங்கள் மூலம் நடவு பணி மேற்கொள்ளும் விவசாயிகளுக்கு 100% மானியம் என ஏக்கர் ஒன்றுக்கு 4000 ரூபாய் மானியத் தொகை வழங்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். நுண்ணூட்ட சத்து குறைபாடு உள்ள 50,000 ஏக்கர் நிலத்துக்கு ஏக்கர் ஒன்றுக்கு 170 ரூபாய் மானியமும், நிலத்தின் உவர்த்தன்மையை களையும் வகையில் 1,00,000 ஏக்கருக்கு துத்தநாக சல்பேட் 100% மானியத்தில் வழங்கப்படும் என்றும் முதல்வர் தெரிவித்துள்ளார். 15,000 ஏக்கரில் குறைந்த கால பயிர் சாகுபடியை மேற்கொள்ள விதைக்கான 100% மானியமாக ஏக்கர் ஒன்றுக்கு 1,400 ரூபாய் மானியமாக வழங்கப்படும் என்று தெரிவித்துள்ள முதல்வர், காவிரி டெல்டா கடை மடைப்பகுதியான வெண்ணாற்றில் மண்வள மேம்பாட்டிற்கென பசுந்தாள் உரப்பயிர் விதைக்காக 100% மானிய விலையில் வழங்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். தன்னால் அறிவிக்கப்பட்ட இந்த திட்டங்களை செயல்படுத்த அரசுக்கு 54 கோடியே 65 லட்சம் ரூபாய் செலவு ஏற்படும் என்று தெரிவித்துள்ள ஜெயலலிதா, இந்த குறுவை சாகுபடி தொகுப்பு திட்டத்தின் காரணமாக டெல்டா மாவட்டங்களில் நிலத்தடி நீர் மூலம் விவசாயிகள் கூடுதல் பரப்பில் குறுவை நெல் சாகுபடி மேற்கொள்ளவும் உயர் மகசூல் பெறவும் வழிவகை செய்யப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். நெல் மற்றும் பருப்புக்கான ஆதார விலையை மத்திய அரசு உயர்த்தியுள்ளது. புதுடில்லியில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவை குழு கூட்டத்தில் இந்த முடிவு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன்படி நெல் குவிண்டால் ஒன்றின் விலை 1470 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதன்படி முந்தைய விலையை விட 60 ரூபாயை மத்திய அரசு உயர்த்தியுள்ளது. இதேபோன்று பருப்புக்கான ஆதார விலையும் உயர்த்தப்பட்டுள்ளது. துவரம் பருப்பு மற்றும் உளுத்தம் பருப்புக்கான ஆதார விலை குவிண்டால் ஒன்றிற்கு 200 ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளது. 1 குவிண்டால் எள்ளின் விலையும் 100 ரூபாய் அதிகரிக்கப்பட்டுள்ளது. வேர்க்கடலையின் ஆதார விலையும் குவிண்டாலுக்கு 90 ரூபாய் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று சோயாபீன்ஸ் குவிண்டால் ஒன்றிற்கு 75 ரூபாயும், சூரியகாந்தி விலை குவிண்டாலுக்கு 50 ரூபாயும் உயர்த்தப்பட்டுள்ளது. சென்னை மெட்ரோ ரயில் திட்ட விரிவாக்கத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. பிரதமர் மோடி தலைமையில் இன்று நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் மெட்ரோ ரயில் திட்டப்பணியை சென்னை வண்ணாரப்பேட்டையில் இருந்து விம்கோ நகர் வரை நீட்டிக்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. விரிவாக்க பணிக்காக மத்திய அரசின் பங்குத் தொகையாக 713 கோடி ரூபாயை வழங்கவும் அமைச்சரவை சம்மதம் தெரிவித்துள்ளது. அடுத்த ஆண்டில் இருந்து அஞ்சலகங்களில் வங்கிப் பணியை மேற்கொள்ளவும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. தமிழகத்தில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள் கோடை விடுமுறைக்கு பின்னர் இன்று திறக்கப்பட்டன. விடுமுறை முடிந்து மாணவ மாணவிகள் உற்சாகமாக பள்ளிக்கு வந்து சென்றனர். தமிழகத்தில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் ஆண்டு இறுதித் தேர்வுகள் முடிந்து ஏப்ரல் 22ஆம் தேதி முதல் கோடை விடுமுறை அளிக்கப்பட்டது. கோடை காலம் தொடங்கும் முன்பே வெயிலின் தாக்கம் தமிழகத்தில் அதிகரித்ததால் பள்ளிகள் திறப்பு ஒத்திவைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. எனினும் திட்டமிட்டபடி ஜூன் 1ஆம் தேதியே பள்ளிகள் திறக்கப்படும் என பள்ளிக்கல்வித்துறை அறிவித்திருந்தது. இதன்படி அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள் இன்று முதல் திறக்கப்பட்டன.
கோடை விடுமுறைக்கு பிறகு மீண்டும் பள்ளிகள் இயங்க தொடங்கிய நிலையில் மாணவ மாணவிகள் உற்சாகம் அடைந்துள்ளனர். முதல் நாள் வகுப்புகளை முடித்துவிட்டு வெளியே வந்த மாணவ மாணவிகள் கூறுவதென? இது பற்றிய விரிவான தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் கோபிநாத். கோடை விடுமுறைக்கு பிறகு பள்ளிகள் தமிழகத்தில் இன்று முதல் திறக்கப்பட்டன. குறிப்பிட்ட சில மாவட்டங்களில் தனியார் பள்ளிகளை தவிர்த்து அனைத்து பள்ளிகளுமே இன்று முதல் இயங்க தொடங்கி இருக்கின்றன. அரசு பள்ளிகளில் முதல் நாளான இன்றே பாடப்புத்தகங்களை வழங்க பள்ளி கல்வித்துறை ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. அதன்படி அரசு பள்ளிகளில் உள்ள மாணவ மாணவிகளுக்கு பாடப்புத்தகங்களும் இன்றே வழங்கப்பட்டன. இந்நிலையில் நீண்ட நாட்களுக்கு பிறகு பள்ளிகளுக்கு வந்துள்ளதால் மாணவ மாணவிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ரொம்ப நாள் கழிச்சு ஸ்கூலுக்கு வந்திருக்கோம். நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் டே ரொம்ப நல்லா எப்படி சொல்ல புதுசாக சப்ஜெக்ட்ஸ்லாம் ஆரம்பிக்கிறாங்க. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டேனால நிறைய எதுவுமே நடத்தல, கம்மியாக தான் நடத்துகிறாங்க. நிறைய ஃப்ரீ பீரியட்ஸ் இருந்தது. ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு வந்திருக்கேன். ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ நான் டுவெல்த்து நான் நல்லா படிக்கணுன்ற ஒரு எய்மோட நல்ல மார்க்ஸ் எடுக்கணும் அப்படின்ற ஒரு இதோட நான் வந்திருக்கேன். நல்லா எடுப்பேன். அதே போன்று 10வது மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவ மாணவிகள் அதிகப்படியான மதிப்பெண்கள் பெற வேண்டும் என்ற குறிக்கோளுடன் இன்று தங்களது முதல் நாள் படிப்பை தொடங்கியுள்ளனர். வேந்தர் செய்திகளுக்காக மாம்பலத்திலிருந்து ஒளிப்பதிவாளர் இன்பாவுடன் கோபிநாத். நிகழ்கல்வியாண்டில் 90,00,000 மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா பாடப்புத்தகங்கள் மற்றும் நோட்டு புத்தகங்கள் வழங்கும் திட்டத்தை முதல்வர் ஜெயலலிதா இன்று தொடங்கி வைத்தார். சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று நடைபெற்ற விழாவில் 1 முதல் 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா பாடப்புத்தகங்கள் வழங்கும் திட்டத்தின் அடையாளமாக 5 மாணவ மாணவிகளுக்கு பாடப்புத்தகங்கள், நோட்டு புத்தகங்கள் மற்றும் சீருடைகளை முதல்வர் ஜெயலலிதா வழங்கி திட்டத்தை தொடங்கி வைத்தார். மாணவர்கள் மனநிறைவுடன் பள்ளிக்கு செல்ல வேண்டும் என்ற நோக்கில் முதல் நாளே அனைத்து மாணவர்களுக்கும் பாடப்புத்தகங்கள் மற்றும் சீருடைகள் வழங்கப்படுவதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. தமிழகம் உள்பட 15 மாநிலங்களில் காலியாகும் மாநிலங்களவையின் 57 உறுப்பினர் பதவிக்கான தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை இன்று நடைபெற்றது. 7 சுயேட்சைகளின் மனுக்களை தேர்தல் அலுவலர் ஜமாலுதீன் தள்ளுபடி செய்துள்ளார். இது பற்றிய விரிவான தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் சையத். தமிழகத்தில் காலியாக உள்ள 6 மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கான தேர்தல் வருகின்ற ஜூன் 11ஆம் தேதி நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் கடந்த 24ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் தொடங்கிய நிலையில் 26ஆம் தேதி திமுக வேட்பாளர்களாக முன்னாள் மாநிலங்களவை உறுப்பினர் TKS இளங்கோவன், திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி ஆகியோர் வேட்புமனு தாக்கல் செய்தார்கள். அதேபோல கடந்த 27ஆம் தேதி அதிமுக வேட்பாளர்களாக மாநிலங்களவை உறுப்பினர் நவநீத கிருஷ்ணன், முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம், முன்னாள் மத்திய அமைச்சர் SR பாலசுப்ரமணியம், வழக்கறிஞர் விஜயகுமார் ஆகிய 4 பேர் வேட்புமனு தாக்கல் செய்தார்கள். மாண்புமிகு அம்மா அவர்களுடைய குரல் பாராளுமன்றத்தில் ஓங்கி ஒலிக்கப்படும். இது அம்மாவினுடைய பலத்தை இந்தியாவிற்கு எடுத்து காட்டுகிறது. அதேபோல சுயேட்சை வேட்பாளர்களாக 7 பேர் என மொத்தம் 13 வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. இன்று வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை காலை 11 மணிக்கு தொடங்கியது. வேட்புமனுக்களை பரிசீலனை செய்த சட்டப்பேரவை செயலாளர் ஜமாலுதீன் சுயேட்சை வேட்பாளர்களான 7 வேட்புமனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளதாக அறிவித்துள்ளார். அதில் குறிப்பாக இவர்களுக்கு தேவையான முன்மொழிவுகள் இல்லாத காரணத்தினால் இந்த சுயேட்சை வேட்பாளர்கள் 7 பேரின் வேட்புமனுக்களும் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் 6 வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ள நிலையில் நாளை மறுநாள் 3 மணிக்கு இவர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படலாம் என்று தெரிய வருகிறது. வேந்தர் செய்திகளுக்காக சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து ஒளிப்பதிவாளர் விஜயுடன் சையது. தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் மற்றும் துணைத் தலைவர் தேர்தலுக்கான வேட்புமனுவை ஆளும் கட்சியான அதிமுக நாளை தாக்கல் செய்ய இருக்கிறது. தற்காலிக சட்டப்பேரவைத் தலைவர் செம்மலை வரும் 3ஆம் தேதி பேரவைத் தலைவர் மற்றும் துணைத் தலைவர் தேர்தல் நடத்தப்படும் என்று அறிவித்திருந்தார். இந்த நிலையில் தமிழக முதல்வர் ஜெயலலிதா பேரவைத் தலைவர் பதவிக்கு தனபாலையும், துணைத் தலைவர் பதவிக்கு பொள்ளாச்சி ஜெயராமனையும் வேட்பாளர்களாக அறிவித்திருந்தார். இவர்கள் இருவரும் நாளை காலை சட்டப்பேரவை செயலர் ஜமாலுதீனிடம் வேட்புமனுவை தாக்கல் செய்ய உள்ளனர். பின்னர் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டு நாளை மறுநாள் சட்டப்பேரவையில் பதவியேற்க உள்ளனர். தமிழக மீனவர் பிரச்சினைக்கு தீர்வு காண தமிழக அரசு மத்திய அரசுடன் நேரடியாக பேசி முயற்சிக்க வேண்டும் என்று திமுக தலைவர் கருணாநிதி கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக அவர் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். 45 நாள் மீன்பிடி தடைக்காலம் முடிந்து கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற தமிழக மீனவர்கள் 7 பேர் இலங்கை கடற்படையால் முதல் நாளே கைது செய்யப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ள கருணாநிதி இதனால் மீனவர்கள் கடும் விரக்தியும் வெறுப்பும் அடைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். ஏற்கனவே இந்திய மீனவர்களின் பிரச்சினை குறித்து இரு நாடுகளுக்கிடையே நடைபெற்ற பேச்சுவார்த்தை அந்தரத்தில் தொங்குவதாக குறிப்பிட்டுள்ள கருணாநிதி இந்த பிரச்சனையில் தகுந்த முடிவு காண மத்திய அரசு முயற்சிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். மாநில அரசும் மத்திய அரசும் நேரடியாக பேசி மீனவர்கள் கைது சம்பவங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க அக்கறையுடன் முயற்சிக்க வேண்டும் என்றும் கருணாநிதி வலியுறுத்தியுள்ளார்.
மத்திய அரசு அறிவித்திருந்த 0.5% சேவை வரி இன்று முதல் நடைமுறைக்கு வந்துள்ளது. இதை ரத்து செய்ய வேண்டும் என்று பொதுமக்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். விவசாய கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த 0.5% சேவை வரி கூடுதலாக விதிக்கப்படும் என பிப்ரவரி மாதம் தாக்கல் செய்யப்பட்ட மத்திய அரசின் பட்ஜெட்டில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதன் தொடர்ச்சியாக இன்று முதல் சேவை வரி 0.5% உயர்த்தப்பட்டுள்ளது. இதனால் மொபைல் போன் ரீசார்ஜ், காப்பீட்டு பாலிசி கட்டணம், கால் டாக்ஸி கட்டணம், டெபிட் மற்றும் கிரெடிட் கார்டு கட்டணம் உள்ளிட்டவை அதிகரித்துள்ளது. இதையடுத்து சேவை வரி உயர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். பஸ்ஸுக்கு அதிகமாக இருக்குன்னு தான் ட்ரெயினுக்கு வரோம். டிக்கெட் அப்பப்போ ஏற்றுறதை நிறுத்தி நடுத்தர மக்களுக்காக ரயில்வே நிர்வாகம் அதை சரி செஞ்சு பழைய விலைக்கே டிக்கெட்டை கொடுக்கணும். டேக்ஸ் 15% இன்க்ரீஸ் பண்ணதுனால மிடில் கிளாஸ் மக்களுக்குலாம் ரொம்ப பாதிப்பாக இருக்குது. அதனால் இந்த 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 சேவையை கொஞ்சம் இது பண்ணணுன்னு அரசாங்கத்தை கேட்டுக்கிறோம். இப்போ சாதாரணமாக ஹை கிளாஸ்னால் கொஞ்சம் பரவாயில்ல, மிடில் கிளாஸ்னால் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இப்போ புக் பண்ணுறாங்க. அதனால தான் நிறைய பேர் பணம் தெரியாமல் இங்கே ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஆன்லைனில் சில பேருக்கு பணம் தெரியாது. அப்படி பண்ணுறவங்களுக்கும் இந்த மாதிரி ஜாஸ்தியாக இருந்தால் ரொம்ப கஷ்டம். இன்றைக்கி இங்கே வந்தபோது புக்கிங் பண்ண வந்திருக்கேன். சாதாரண விடவும் அதிகமான தொகையை கேட்குறாங்க. கேட்டால் வரிங்கிறாங்க. இது கண்டிப்பாக அந்த நடுத்தர மக்களினுடைய இந்த குறைகளை நிவர்த்தி பண்ணுவதற்கு தயவு செய்து இதுக்கு மாற்று ஏற்பாடு செய்யணும். 39வது சென்னை புத்தக கண்காட்சி தீவுத்திடலில் இன்று மாலை தொடங்கியது. வரும் 13ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த புத்தக காட்சி பற்றிய விரிவான தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் மாரியப்பன். தென்னிந்திய புத்தக பதிப்பாளர்கள் மற்றும் விற்பனையாளர்கள் சங்கத்தின் 39வது சென்னை புத்தக காட்சி இன்று மாலை தொடங்கியது. இந்த திறப்புழாவில் கலந்து கொண்டது மிகப்பெரிய பாக்கியமாக கருதுகிறேன். ஏனென்றால் 39 வருஷமாக தொடர்ந்து வரக்கூடிய என்னை போல் சில பேர் இருக்கலாம். நான் தொடர்ந்து ஒரு வருஷம் கூட விடாமல் வந்துட்டுருக்கேன். அந்த 27 கடைகளோடு ஆரம்பித்து 650 ஸ்டாலோடு நடந்த போன வருஷம் நான் வந்திருந்தேன். இந்த வருஷம் ஜனவரி மேலே இப்போ ஜூன் மாதம் நடந்துட்டுருக்கு. இப்போது இடம் மாறி இருந்தாலும் சகல வசதியோடு ஏற்பாடுகள் பண்ணியிருக்காங்க. கண்காட்சி தொடங்குவதற்கு முன்னதாகவே கூட்டமாக புத்தக ஆர்வலர்கள் ஏராளமாக புத்தகங்களை வாங்கி சென்றனர். மேலும் இந்த புத்தக கண்காட்சியில் பெண்கள் மற்றும் குழந்தைகளை கவரும் வகையில் பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக கண்காட்சி அமைப்பாளரான காந்தி கனகராசன் தெரிவித்தார். 39வது சென்னை புத்தக காட்சி சிறப்பாக இன்று துவங்கி இருக்கிறது. சிங்கப்பூரில் இருந்து நாங்கள் தமிழ் எழுத்தாளர்களையும் சிங்கப்பூர் அரசாங்கத்தின் உதவியுடன் இங்கே நாங்கள் வரவழைத்திருக்கிறோம். வழக்கமாக தமிழ், ஆங்கிலம் என்று இருக்கின்ற நிலையை மாற்றி இந்த முறை நாங்கள் தமிழ், ஆங்கிலம், மலையாளம், கன்னடம், தெலுங்கு, ஹிந்தி, சமஸ்கிருதம் இவ்வளவு நூல்களையும் இங்கே கொண்டு வந்திருக்கிறோம். இந்த புத்தக கண்காட்சியில் 10 லட்சம் தலைப்புகளில் சுமார் 1 கோடிக்கும் அதிகமான புத்தகங்கள் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருப்பதாகவும், குழந்தைகளுக்கு விண்வெளித்துறை தொடர்பான ஆர்வத்தை மற்றும் அவர்களது அறிவை தூண்டக்கூடிய வகையில் விண்வெளித்துறை பற்றிய ஒரு அரங்கு அமைக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். மேலும் குழந்தைகளை கவரக்கூடிய வகையில் 3 பரிமாண அரங்கு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. பொதுமக்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் மாடி தோட்ட அரங்கு, உணவு திருவிழா, ஓவிய போட்டி மற்றும் குறும்பட போட்டி உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக கண்காட்சி அமைப்பாளர்கள் தெரிவித்துள்ளனர். வழக்கமாக டிசம்பர் மாதத்திலோ ஜனவரி மாதத்தில் நடைபெறக்கூடிய சென்னை புத்தக காட்சி 5 மாதம் கழித்து இன்று தொடங்கியிருப்பதால் புத்தக ஆர்வலர்களிடையே மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஜூனில் நடக்கிறது அப்படின்னு போட்டிருந்தாங்க. சந்தோஷம். ஒரு புக் எக்ஸிபிஷனும் மிஸ் பண்ணினது கிடையாது. புக்ஸு மினிமம் ஒரு 2000 ருபீஸ் புக் வாங்க ஒவ்வொரு தரையும். எஸ்பெஷலி ஸ்பிரிச்சுவல் புக்ஸ் எல்லாம் இந்த இதில் தான் கிடைக்கும், வேறு எங்கேயுமே கிடைக்காது. எல்லா பதிகமும் கிடைக்கிறது இல்லையாங்க, கடைகளில் அந்த மாதிரி கிடைக்கவே கிடைக்காது. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. வேந்தர் செய்திகளுக்காக சென்னை புத்தக காட்சியிலிருந்து ஒளிப்பதிவாளர் இம்ரானுடன் மாரியப்பன். கேரளத்தில் போதை எதிர்ப்பு விழிப்புணர்வு பிரச்சாரத்தின் தூதுவராக முன்னாள் கிரிக்கெட் நட்சத்திரம் சச்சின் டெண்டுல்கர் நியமிக்கப்பட்டுள்ளார். கேரள தலைநகர் திருவனந்தபுரத்தில் மாநில முதல்வர் பினராயி விஜயனை சச்சின் டெண்டுல்கர் சந்தித்தார். இந்தியன் சூப்பர் லீகில் இடம்பெற்றுள்ள கேரளா பிளாஸ்டர்ஸ் கால்பந்து அணியின் புதிய முதலீட்டாளர்களை அறிவிப்பது குறித்து இந்த சந்திப்பு நடைபெற்றது. பின்னர் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் மாநிலத்தின் போதை எதிர்ப்பு விழிப்புணர்வு பிரச்சார தூதுவராக சச்சின் டெண்டுல்கர் நியமிக்கப்பட்டுள்ளதாக பினராயி விஜயன் தெரிவித்தார். கரூரில் புதிய வாய்க்கால் அமைக்கும் பணி தொடக்கம். மாயனூர் விவசாயிகள் மகிழ்ச்சி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. ஊழல் பணத்தினால்
தேர்தலில் ஜனநாயகம் பாதிக்கப்பட்டதாக மதிமுக பொதுச் செயலர் வைகோ குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் மதிமுக தலைமையகமான தாயகத்தில் கட்சியின் மாவட்ட செயலர்கள் கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்பதற்கு முன்னர் செய்தியாளர்களுடன் பேசிய வைகோ, திமுக, அதிமுக ஆகிய இரு கட்சிகளும் அதிக அளவு பணத்தை கொடுத்து தேர்தலில் வெற்றி பெற்றதாக குறிப்பிட்டார். பணம் கொடுக்கும் வேட்பாளரை தகுதி நீக்கம் செய்யவும், தொடர்புடைய கட்சியின் அங்கீகாரத்தை ரத்து செய்யவும் தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் வழங்கப்பட வேண்டுமென வைகோ தெரிவித்தார். தேர்தல் தோல்வியால் துவளவில்லை என்றும் தொடர்ந்து மக்கள் பிரச்சினைக்காக போராட உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதனிடையே பெட்ரோல் டீசல் விலை உயர்வை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என்பன உள்பட 9 தீர்மானங்கள் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டன. தாம்பரம் ரயில் நிலையத்தை 3ஆம் முனையமாக்கும் பணிகள் அடுத்த மாத இறுதிக்குள் நிறைவு பெற்றுவிடும் என்று தெற்கு ரயில்வே பொது மேலாளர் வசிஷ்ட ஜோஹரி தெரிவித்துள்ளார். சென்னையில் உள்ள தெற்கு ரயில்வே தலைமை அலுவலகத்தில் அவர் இன்று செய்தியாளர்களுடன் பேசினார். அப்போது இன்னும் 3 ஆண்டுகளுக்குள் 750 ஆளில்லா லெவல் கிராசிங்குகள் மூடப்பட்டுவிடும் என்று அவர் தெரிவித்தார். There are about 750 unmanned level crossings which are still available as on 1st of April. And these 750 unmanned level crossings have to be closed down in 3 years. The work is on hand and we reviewed it in fact early this month. It is expected to be completed by July end. 2019-2020 we will be able to complete all the coaches with bio-toilets. தமிழகத்தில் ஆணவ கொலைகள் அதிகரித்து விட்டதாக தேசிய தாழ்த்தப்பட்டோர் நல ஆணைய இயக்குநர் சி. சந்திரபிரபா தெரிவித்துள்ளார். கோவை கள்ளப்பாளையத்தைச் சேர்ந்த சலோமி என்பவர் அதே பகுதியைச் சேர்ந்த ஜெயபாண்டியன் உள்ளிட்ட 3 பேரால் பாலியல் வன்கொடுமைக்கு பிறகு கொல்லப்பட்டார். இவர்களில் ஜெயபாண்டியன் தலைமறைவாக உள்ள நிலையில் மற்ற 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்நிலையில் தேசிய தாழ்த்தப்பட்டோர் நல ஆணையத்தின் தமிழக இயக்குநர் சி. சந்திரபிரபா சலோமியின் குடும்பத்தினரிடம் இன்று விசாரணை நடத்தினார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், சலோமி காணாமல் போனது குறித்த புகாரை பெற காவல்துறையினர் தாமதம் செய்ததாக குற்றம் சாட்டினார். சலோமி கொலை வழக்கை முறையாக விசாரிக்க சிங்காநல்லூர், கன்னிவாடி காவல் நிலையங்களுக்கு உத்தரவிட்டுள்ளதாகவும், தான் இன்று நடத்திய விசாரணையின் அறிக்கை தேசிய தாழ்த்தப்பட்டோர் நல ஆணையத்திடம் நாளை தாக்கல் செய்ய உள்ளதாகவும் சந்திரபிரபா கூறினார். இப்போ எங்கள் மக்களை, பாதிக்கப்பட்ட மக்களை பார்த்தா தான் செய்யாதது எது, எப்படி அவங்க அழைக்கப்பட்டிருக்காங்க, எப்படி அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க கஷ்டத்தாங்கிறது இவங்கள பார்த்தா தான் தெரியும். பொண்ணு காணா போனோன்னா ஒரு பெரிய இடத்துலேருந்து, ரொம்ப பணக்கார இடத்துலேருந்து வந்தால் எப்படி தேடுவாங்க, காணும் சொல்லிட்டு வேறு கம்யூனிட்டி பீப்புளாக இருந்தால். அதே அப்படி ஏழை மக்கள்னால் அப்படி செய்கிறாங்கன்னு தெரியல. டெல்லியிலேருந்து எங்களுக்கு கமிஷன் வந்தாங்க, இந்த பசங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது பையனுக்கா வீட்டுக்காருக்கா வேலை வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கேன். உங்கள் குடும்பத்துக்கு உண்டான நிதி உதவி வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காங்க. நிகழாண்டில் 7,09,000 கோடி மறைமுக வரி வசூலிக்கப்பட்டுள்ளதாக உற்பத்தி வரி மற்றும் சுங்க வரி ஆணையத்தின் தலைவர் நஜீப் ஷா தெரிவித்துள்ளார். சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள கலால் வரி அலுவலகத்தில் குறைதீர்ப்பு மையத்தை திறந்து வைத்த நஜீப் ஷா பின்னர் செய்தியாளர்களுடன் பேசுகையில் இதனை தெரிவித்தார். Last year, indirect tax collection was to the tune of 7,09,000 crores. This was above the revised estimate which the government had fixed for the indirect taxes. We did very, very well. கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் இன்று திறக்கப்பட்டதை அடுத்து உற்சாகத்துடன் மாணவ மாணவிகள் பள்ளிகளுக்கு சென்றனர். தமிழகம் முழுவதும் 1 மாத கால கோடை விடுமுறைக்கு பின்னர் பள்ளிகள் இன்று திறக்கப்பட்டன. கோயம்புத்தூரில் முதல் நாள் மாணவர்கள் வருவதையொட்டி பள்ளி வகுப்பறைகள் முதல் வளாகம் முழுவதும் தூய்மைப்படுத்தப்பட்டிருந்தது. மாணவர்களுக்கு வழங்குவதற்காக புத்தகங்கள், சீருடைகள் அனைத்தும் தயாராக இருந்தன. விடுமுறை முடிந்து மிகுந்த உற்சாகத்துடன் மாணவர்கள் தங்கள் பள்ளிகளுக்கு சென்றனர். இதேபோல் மதுரை மாவட்டத்திலும் 700க்கும் மேற்பட்ட அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் இன்று திறக்கப்பட்டன. ஆர்வத்துடன் பள்ளிக்கு சென்ற மாணவர்கள் 1 மாத விடுமுறைக்கு பின்பு நண்பர்களை பார்த்து நலம் விசாரித்துக் கொண்டனர். வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே உள்ள வன்சூர் கிராம அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவ மாணவியர் விடுமுறை முடிந்து இன்று பள்ளி சென்று திரும்பியது மகிழ்ச்சி அளித்ததாக தெரிவித்தனர். 2 மாதம் லீவ் கழிச்சு இன்றைக்கி தான் வந்திருக்கேன். இன்றைக்கி என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறமா டீச்சர்ஸில் மீட் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி முதல் நாள் ஸ்கூலுக்கு வந்திருக்கோம். 11வது வகுப்பு எப்படி அமைஞ்சதோ அதே மாதிரி 12ஆம் வகுப்பும் அமைஞ்சிருக்கு. இன்றைக்கி நாங்கள் ஃபஸ்ட் நாள் ஸ்கூல் முடிச்சுட்டு இன்றைக்கி ஈவினிங் வீட்டுக்கு சந்தோஷமாக போகிறோம். ஃபஸ்ட்டு நாள் ஸ்கூலுக்கு வந்துக்கிறோம். வந்ததுனால ஃப்ரெண்ட்ஸுங்களெல்லாம் இருக்கிறதுனால ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 12th போயிட்டு இப்போ இந்த ஃபஸ்ட் டே முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறோம். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே போல் நல்ல மார்க் எடுப்போம் நாங்கள் 12th.
திருவண்ணாமலை அருகே சின்ன காங்கேயனூரில் தலைமை ஆசிரியரை மாற்ற வலியுறுத்தி கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலையை அடுத்த சின்ன காங்கேயனூரில் உள்ள குப்புசாமி கண்டர் நினைவு உயர்நிலைப் பள்ளியின் புதிய தலைமை ஆசிரியராக ஜெயந்தி என்பவர் நியமிக்கப்பட்டுள்ளார். ஆனால் பணி மூப்பின் அடிப்படையில் ரவி என்ற ஆசிரியர் தான் நியமிக்கப்பட வேண்டும் என்று கூறி மாணவர்களின் பெற்றோர் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த வட்டாட்சியரும் காவல்துறையினரும் பொதுமக்களை சமாதானப்படுத்தினர். இதை ஏற்க மறுத்த கிராம மக்கள் தலைமை ஆசிரியரை மாற்றும் வரை தொடர் போராட்டங்களில் ஈடுபடப் போவதாக தெரிவித்துள்ளனர். இந்த மேனேஜ்மெண்ட் பண்ணும்போது மேனேஜ்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, எங்களுடைய என்ன கருத்தோ அந்த கருத்து தான் சொல்லிட்டு சீனியாரிட்டி படி இருக்கக்கூடிய ஒரு ஆசிரியரை விட்டுட்டு இப்போ புதுசா ஒரு 5 வருஷம் சர்வீஸ் பண்ண ஒரு டீச்சருக்கு தலைமை ஆசிரியர் பொறுப்பு கொடுக்குறாங்க. இது கல்வித்துறையும் இதுல சம்பந்தப்பட்டு இந்த ஸ்கூலை தமிழக அரசாங்கமே எடுத்து இந்த ஸ்கூலை நடத்தினாக்கா பேரண்ட்ஸ் ஆகிய எங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும். இலங்கை சிறையில் உள்ள மீனவர்கள் மற்றும் விசைப்படகுகளை மீட்க வலியுறுத்தி வரும் 24ஆம் தேதி ரயில் மறியல் போராட்டங்களில் ஈடுபடப் போவதாக ராமநாதபுரம் மாவட்ட மீனவர்கள் தீர்மானம் நிறைவேற்றியுள்ளனர். மீன்பிடி தடைக்காலம் முடிந்து கடலுக்கு சென்ற முதல் நாளிலேயே ராமேஸ்வரம் மீனவர்கள் 7 பேர் சிறைபிடிக்கப்பட்டனர். இந்நிலையில் ராமநாதபுரம் மாவட்ட அனைத்து விசைப்படகு மீனவர் சங்கத்தினர் இன்று அவசர ஆலோசனைக் கூட்டம் நடத்தினர். கூட்டத்தில் இலங்கை கடற்படையினரால் சிறைபிடிக்கப்பட்ட 7 மீனவர்களையும் 100 விசைப்படகுகளையும் விடுவிக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதுகுறித்து முதலமைச்சரும் தமிழக எம்பிக்களும் பிரதமர் வெளியுறவுத்துறை அமைச்சரிடம் நேரில் வலியுறுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினர். இல்லையெனில் வரும் 24ஆம் தேதி ராமேஸ்வரத்தில் ரயில் மறியல் போராட்டம் நடத்தப்படும் என்றும் மீனவர்கள் தீர்மானம் நிறைவேற்றினர். நேற்று முன்தினம் கடலுக்கு போன ஒரு படகை இலங்கை கடற்படை 7 மீனவரையும் சேர்த்து பிடிச்சிருக்காங்க. இதுக்காக இன்னைக்கு அவசர கூட்டம் ராமேஸ்வரம் மீனவர் சங்கத்தின் சார்பாக நடைபெற்றது. அதில் உடனடியாக பிடிக்கப்பட்ட படகையும் மீனவர்களையும் ஏற்கனவே 90க்கும் மேற்பட்ட படகு பிடிச்சிருக்காங்க. அதையும் உடனடியாக விடுதலை பண்ணணும். அப்படி இல்லைன்னா 24ஆம் தேதி ராமேஸ்வரம் ரயில் நிலையம் முன்பு மாலை 4 மணிக்கு போராட்டம் நடைபெறும். இந்த 23ஆம் தேதிக்கெல்லாம் நாங்கள் போட்ட தீர்மானங்களுக்கு சரியான ஒரு தீர்வு காணலைன்னா முதலமைச்சர் தலைமையில் MP MLA எல்லாம் போய் அந்த பார்லிமெண்ட்ல எங்க பிரச்சனையை பேசி ஒரு தீர்வு காணலைன்னா 24ஆம் தேதி ஒரு 4 மணி அளவில் எல்லா மீனவர் சங்க தலைவர்களும் ஒன்று கூடி ஒரு பெரிய போராட்டம் மறியல் போராட்டம் நடத்தும் என்று தீர்மானிச்சிருக்கோம். சேலம் சென்னை இடையே ஜோலார்பேட்டை வழியாக பகல் நேர விரைவு ரயிலை இயக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று சேலம் ரயில்வே கோட்ட மேலாளர் ஹரிசங்கர வர்மா தெரிவித்துள்ளார். சேலம் சந்திப்பு ரயில் நிலையத்தில் சுமார் 10 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள குளிரூட்டப்பட்ட பயணிகள் ஓய்வு அறையை சேலம் நாடாளுமன்ற உறுப்பினர் பன்னீர்செல்வம் மற்றும் சேலம் ரயில்வே கோட்ட மேலாளர் ஹரிசங்கர வர்மா ஆகியோர் திறந்து வைத்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சேலத்தில் ரயில்வே பணிமனை அமைப்பதற்காக இடத்தை தேர்வு செய்யும் பணி நடைபெற்று வருவதாகவும் இங்கிருந்து சில ரயில் சேவை நீட்டிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். We are going to propose this day train starting from early hours to reaching Chennai and possibly by same evening coming here. So it will be like the intercity express. So but I can't commit it, but we just send the proposal. நாகர்கோவில் கோட்டாற்றில் உள்ள ஆயுர்வேத மருத்துவக் கல்லூரியில் நிகழாண்டு மாணவர் சேர்க்கைக்கான ஆய்வை மருத்துவக் குழு மேற்கொண்டது. இதுகுறித்து மத்திய அரசுக்கு விரைவில் அறிக்கை தாக்கல் செய்ய உள்ளதாகவும் அந்த குழுவினர் தெரிவித்தனர். நாகர்கோவில் கோட்டாற்றில் உள்ள ஆயுர்வேத மருத்துவக் கல்லூரியில் மத்திய பிரதேச மாநில மருத்துவத்துறை குழுவினர் நிகழாண்டு மாணவர் சேர்க்கைக்கான ஆய்வினை இன்று மேற்கொண்டனர். வகுப்பறைகள், நோயாளிகள் பிரிவு, மருந்து விநியோக பிரிவு உள்ளிட்டவற்றில் ஆய்வு செய்த இந்த குழுவினர் ஓரிரு நாட்களில் இதுகுறித்த ஆய்வறிக்கை மத்திய அரசிடம் அளிக்கப்படும் என்று தெரிவித்தனர். We are coming from CSM for visitation for granting the permission 2015 and 2016 and we submit this report tomorrow only Central Government of India. Eligibility of students and here patients are admitted or not admitted. Working hospital is here not. We are visiting here. புதுச்சேரியில் பதவியில் இருந்து நீக்கப்பட்ட பொதுப்பணித்துறை தினக்கூலி ஊழியர்கள் அத்துறையின் தலைமை பொறியியலாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். கடந்த NR காங்கிரஸ் ஆட்சியில் முறைகேடாக தினக்கூலி ஊழியர்கள் நியமிக்கப்பட்டதாக கூறி தேர்தல் துறை உத்தரவின் பேரில் 2650 பேர் பணி நீக்கம் செய்யப்பட்டனர். பதவி நீக்கம் செய்யப்பட்டவர்களில் 200க்கும் மேற்பட்டோர் பொதுப்பணித்துறையின் தலைமை பொறியாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு இன்று போராட்டம் நடத்தினர். மீண்டும் பணி வழங்க கோரி அவர்கள் முழக்கங்களை எழுப்பினர். நீங்கள் தேர்தலில் காரணம் காட்டி தானே எங்களை எடுத்தீங்க, அதனால் நீங்கள் எங்களுக்கு திரும்பவும் பணி வழங்குங்கன்னு தான் நாங்கள் அதிகாரிகள் தெரிஞ்சு திரும்பி கோரிக்கை வைக்கிறோம்.
கிரண் பேடி அவர்கள் நேற்று ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க. நியாயமான கோரிக்கை வைத்தால் நாங்கள் நிச்சயம் நிறைவேற்றுவோம் என சொல்லியிருக்க காரணத்தை முன்னிட்டு முற்றுகை போராட்டம் நடத்தியுள்ளோம். சென்னை மெட்ரோ ரயில் சேவைக்காக மற்ற இடங்களை விட குறைந்த விலையில் ரயில் பெட்டிகளை சென்னையில் உள்ள ICF தொழிற்சாலையில் தயாரிக்க முடியும் என்று அதன் பொது மேலாளர் அசோக் அகர்வால் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களுடன் பேசிய அசோக் அகர்வால், இந்த ஆண்டு ரயில் பெட்டிகள் தயாரிப்பதில் கொடுக்கப்பட்ட இலக்கிற்கும் அதிகமாக ரயில் பெட்டிகள் தயாரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் வரும் ஆண்டில் பல்வேறு வகையான ரயில் பெட்டிகளை தயாரிக்க திட்டமிட்டுள்ளதாகவும் அசோக் அகர்வால் தெரிவித்தார். We can give metro coaches to them if they place order on us. So let us see. At present, Calcutta Metro we are giving because that is a part of Indian Railways. சேலத்தில் பட்டு நூல் வணிகரின் காரில் இருந்து 8.5 லட்சம் ரூபாய் திருடு போனது. கர்நாடக மாநிலம் சிக்பல்லாபூரைச் சேர்ந்த பட்டுநூல் வணிகர் அல்லாபக்கர் நேற்று சேலத்தில் வசூல் செய்த பணம் 8.5 லட்சம் ரூபாயை காரில் வைத்துவிட்டு குகை பகுதியில் விடுதியில் தங்கியுள்ளார். இன்று ஊர் திரும்புவதற்காக காரை எடுக்கச் சென்றபோது முன்பக்க கண்ணாடி கழற்றப்பட்டிருந்ததை கண்டு அதிர்ந்தார். காரை திறந்து பார்த்தபோது உள்ளே வைத்திருந்த பணம் காணாமல் போனது தெரிய வந்தது. இந்த திருட்டு குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தென் மாவட்ட விவசாயிகள் கார் சாகுபடி பணிகளில் மும்முரமாக ஈடுபட்டுள்ள நிலையில் அவர்களின் வேண்டுகோளை ஏற்று திருநெல்வேலி மாவட்டம் மணிமுத்தாறு அணையில் இருந்து தண்ணீர் திறக்கப்பட்டது. மணிமுத்தாறு பெருங்கால் மதகு மூலம் மாவட்ட ஆட்சியர் கருணாகரன் திறந்து வைத்தார். இன்று முதல் வினாடிக்கு 45 முதல் 75 கன அடி தண்ணீர் வீதம் 105 நாட்களுக்கு திறந்துவிடப்படும் என்றும் இதன் மூலம் 2756 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும் என்றும் ஆட்சியர் தெரிவித்தார். மேலும் அணையில் 75 அடி அளவிற்கு மட்டுமே தண்ணீர் உள்ளதால் நீரை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் உதவி ஆட்சியர் விஷ்ணு, சட்டப்பேரவை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். கரூர் மாவட்டம் மாயனூர் அருகே கும்பக்குழி பகுதியில் புதிய வாய்க்கால் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருவதால் அப்பகுதி விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மாயனூர் அருகே கட்டப்பட்ட தடுப்பணையால் வாய்க்கால் மூலம் தண்ணீர் பெற்று அப்பகுதி விவசாயிகள் பயன்பெற்று வந்தனர். இதனிடையே வெள்ளங்காலங்களில் கும்பக்குழி பகுதியில் உள்ள விவசாய நிலங்களை தண்ணீர் சூழ்ந்து பெரும் நஷ்டம் ஏற்பட்டு வந்தது. இந்த நிலையில் விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று நபார்ட் நிதி உதவியுடன் 9 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கும்பக்குழியில் இருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவுக்கு புதிய வாய்க்கால் அமைக்கும் பணிகள் பொதுப்பணித்துறை மூலம் நடைபெற்று வருகிறது. இதனால் இப்பகுதி விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். அமராவதியிலையும் அதிகம் தண்ணி வர்றதுனால அடிக்கடி வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு எங்களுக்கு விவசாயங்கள்லாம் பாதிக்கப்படுது. நாங்கள் இந்த விவசாயத்தை பாதிப்பு இல்லாமல் செய்யணுங்கிறதுக்காக பொதுப்பணித்துறை அதை அணுகி எங்களுக்கு ஒரு கால்வாய் அமைச்சு தரணும்னு கேட்டோம். அதன் பிரகாரம் எங்களுக்கு புதுசாக இப்பொழுது 1 கிலோமீட்டர் சைபன் மூலியமாக எங்களுக்கு தண்ணி வடிகால் கோட்டத்தை அமைச்சு தர்றாங்க. அதனால் எங்களுக்கு விவசாயிகளுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும், எங்களுக்கு அதனால் பயன் இருக்குது. அமராவதியில் வெள்ளம் வந்ததுன்னா இதில் பூராமே எல்லாம் வந்துடுங்க. பல்லவட்டி அரவக்குறிச்சி தண்ணி பூரா அங்கே தான் வந்தாகணுங்க. பூரா தண்ணியுமே இதில் தாங்க வடிஞ்சாகணும். இது வடியாததுனால பூராமே எல்லாம் பாதிப்பாக இருக்குது. எங்களுக்கு நஷ்டடி ஏகப்பட்ட நஷ்டங்க. இந்த வாய்க்கால் கட்டினாங்க தண்ணியெல்லாம் நிற்காதுங்க, விவசாயம் பாதிக்காது, தண்ணி பூரா வடிஞ்சிடுங்க. காஞ்சிபுரத்தில் ரசாயன முறையில் பழுக்க வைப்பதற்காக இருப்பு வைக்கப்பட்டிருந்த 5 டன் மாம்பழங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. காஞ்சிபுரம் மார்க்கெட்டில் உள்ள கடைகளில் கார்பைட் கற்களை கொண்டு செயற்கையாக பழுக்க வைக்கப்பட்ட மாம்பழங்கள் விற்கப்படுவதாக மாவட்ட உணவுத்துறை அலுவலர்களுக்கு புகார்கள் வந்துள்ளன. இதன் அடிப்படையில் அங்குள்ள கிடங்குகளில் ஆய்வு செய்தபோது கார்பைட் கற்களின் தூளை பயன்படுத்தி மாம்பழங்களை பழுக்க வைக்கும் பணிகள் நடந்ததை அலுவலர்கள் கண்டுபிடித்தனர். இதையடுத்து அங்கிருந்து 5 டன் மாம்பழங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இதில் தொடர்புடையவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர்கள் தெரிவித்தனர். மாம்பழத்தை முறையான வகையில் பழுக்க வைக்கணும். கார்பைட் கல் வச்சு பழுக்க வைப்பது உடல் நலத்துக்கு கேடு உண்டு பண்ணும் என்பதால் 5 டன் மாம்பழங்கள் கார்பைட் கல் வைத்து பழுக்க வைக்கப்பட்டது பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. உணவு பாதுகாப்பு அதிகாரிக்கு தொடர்ந்து கண்காணிக்குமாறு உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. குமரி தந்தை என்று அழைக்கப்படும் மார்ஷல் நேசமணியின் 49வது நினைவு நாளை முன்னிட்டு அவரது நினைவிடத்தில் அரசு சார்பில் மரியாதை அளிக்கப்பட்டது. திருவிதாங்கூர் சமஸ்தானத்தின் கட்டுப்பாட்டில் இருந்த கன்னியாகுமரி மாவட்டத்தை தமிழ்நாட்டுடன் இணைக்க பல்வேறு போராட்டங்களை முன்னின்று நடத்தி வெற்றி கண்டவர் மார்ஷல் நேசமணி. அவரது 49வது நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இதை முன்னிட்டு நாகர்கோவிலில் உள்ள அவரது நினைவிடத்தில் அமைக்கப்பட்டுள்ள அவருடைய சிலைக்கு அரசு சார்பில் வருவாய்த்துறை அலுவலர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தியாகிகள் சங்கத்தைச் சேர்ந்தவர்களும் பல்வேறு அரசியல் கட்சிகளைச் சேர்ந்தவர்களும் மார்ஷல் நேசமணியின் உருவச்சிலைக்கு மரியாதை செலுத்தினர். குமரி தந்தை மார்ஷல் நேசமணி அவர்களது 49வது நினைவு தினத்தை அனுசரித்துக் கொண்டிருக்கின்றோம். குமரி தந்தை மார்ஷல் நேசமணி அவர்கள் குமரி மாவட்ட விடுதலைக்காக அரும்பாடுபட்ட தலைவர்.
அவரது நீண்ட நாள் கோரிக்கைகளான கன்னியாகுமரி பல்கலைக்கழகத்தை விரைவாக அரசு நிறைவேற்றி தரும் என நம்புகின்றோம். நீலகிரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இன்று பரவலாக மழை பெய்ததால் சுற்றுலா வந்திருந்த பயணிகள் உற்சாகமடைந்தனர். நீலகிரி மாவட்டத்தில் கோடை காலத்தில் போதிய மழை இல்லாத நிலையில் கடந்த சில நாட்களாக பரவலாக மழை பெய்து வருகிறது. இன்று உதகை, கூடலூர், பந்தலூர், குன்னூர், மஞ்சூரு, கோத்தகிரி உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்தது. 1 மணி நேரத்திற்கும் மேல் நீடித்த மழையால் ரம்மியமான சூழல் நிலவியது. வெயிலின் தாக்கத்தில் இருந்து தப்பித்துக் கொள்ள உதகைக்கு சுற்றுலா வந்திருந்த பயணிகள் மழையில் நனைந்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். இங்கே நாங்கள் தஞ்சாவூரை கம்பேர் பண்ணுறதுக்கு ஊட்டியோட கிளைமேட் வந்து நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணுறோம். சொல்ல போனோம்னாக்கா எங்கள் பசங்க தான் ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க. ரெய்னியாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு என்ஜாய் பண்ணுறாங்க. எங்களுக்கு இது ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. விடுமுறை முடிந்து பள்ளிகள் இன்று திறக்கப்பட்ட நிலையில் பேனா, பென்சில், சாக்பீஸ் போன்ற எழுத்துப் பொருட்களின் தேவை அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் பல ஆண்டுகளாக சாக்பீஸ் தயாரிப்பு தொழிலில் ஈடுபட்டுள்ள தொழிலாளர்கள் பற்றி இன்றைய வேந்தர் சிறப்பு செய்திகளில் பார்க்கலாம். தருமபுரி மாவட்டத்தில் தருமபுரி, வெள்ளிச்சந்தை உள்ளிட்ட பகுதிகளில் சாக்பீஸ் தயாரிக்கும் பணி குடிசை தொழிலாக நடைபெற்று வருகிறது. இதில் நூற்றுக்கணக்கானோர் ஈடுபட்டுள்ளனர். அதிலும் குறிப்பாக அதிக அளவு பெண்கள் இந்த பணியினை மேற்கொண்டுள்ளனர். உப்பளங்களில் கிடைக்கும் ஜிப்சம் பவுடர் தான் சாக்பீஸ் அச்சில் வார்த்து எடுக்கும் போது நீள் வடிவில் சாக்பீஸாக தயாராகி விடுகிறது. அச்சில் பதிக்கும் போது ஒட்டாமல் இருக்க மண்ணெண்ணெய் மற்றும் முந்திரி எண்ணெய் கலவை அதன் மீது தடவப்படுகிறது. சிவப்பு, ஆரஞ்சு, மஞ்சள், பச்சை என வேண்டிய வண்ணங்களில் சாக்பீஸ் தயாரிக்க நீருடன் வண்ணக்கலவை சேர்க்கப்படுகிறது. இங்கு தயாரிக்கப்படும் சாக்பீஸுகள் தமிழகம் மட்டுமின்றி கர்நாடகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு அனுப்பி வைக்கப்படுவதாக சொல்கிறார்கள் இந்த தொழிலில் ஈடுபட்டுள்ளவர்கள். 10 வருஷமாக சாக்பீஸ் தொழில் பண்ணிட்டு வரேன். கவர்மெண்ட்டில் வந்து எங்களுக்கு வந்து சலுகை கொடுத்தா இன்னும் ஒரு 20 பேருக்கு சேர்த்து வேலை கொடுக்கலாங்க. லோன் மற்றும் மண்ணெண்ணெய் மானியத்தில் வழங்கினா தொழில் கொஞ்சம் சிறப்பாக செய்யலாம். தங்களுக்கு கிடைத்த ஆர்டரின் அளவிற்கு ஏற்ப சாக்பீஸ் தயாரித்து வரும் இவர்கள் அரசு பள்ளிகளின் ஆர்டர் கிடைத்தால் தங்களது தொழில் வளர்ச்சியடைய உதவியாக இருக்கும் என கருதுகின்றனர். அதே வேளையில் கூடுதலான மக்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும் இவர்கள் தெரிவிக்கின்றனர். சீசன் ரொம்ப வேலை கொஞ்சம் அதிகம். ஒரு நாளைக்கு 350 பாக்ஸ் போடுவோம். இது ஒரு பெட்டிக்குள்ள இது 140, பெருசு வந்து 24 பாக்ஸ் வரும். அதிகமாக ஆர்டர் இருக்கு. பேக் பண்ணுறதுக்கு கூட டைம் இல்லை, பண்ணின்னு இருக்கிறோம். கவர்மெண்ட் எதனா உதவி செஞ்சால் இன்னும் 10 பேருக்கு சேர்த்து வேலை தரலாம். குடிசை தொழிலாக இதனை செய்து வரும் தங்களுக்கு அரசு சார்பில் மானியம் கிடைத்தால் உற்பத்தியும் லாபமும் பெருகும் என்றும் அவர்கள் கூறுகின்றனர். வெளி மாநிலங்களில் இருந்து சாக்பீஸ் இறக்குமதி செய்யப்படுவதற்கு பதிலாக உள் மாநிலத்திலேயே ஆர்டர்கள் கொடுக்க அரசு முன்வர வேண்டும் எனவும் இந்த தொழிலாளர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். நாங்கள் வந்து கர்நாடகா, தமிழ்நாட்டில் சில இடத்துல அனுப்புகிறோம். 100 பீஸ் போடுறோங்க, 140 போடுறோம். எல்லா ஸ்கூல்லையும் எடுத்தால் எங்களுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். கவர்மெண்ட் ஸ்கூல் எல்லா ஆர்டரும் வந்தால் கொஞ்சம் வசதியாக இருக்கும். இப்போ வந்து எங்களுக்கு சீசன்றதுனால கொஞ்சம் பரபரப்பாக போயிட்டுருக்கு. எங்களுக்கு வந்து அரசு வந்து ஒரு லோனோ அந்த மாதிரி ஏதாவது ஏற்பாடு பண்ணி கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். எழுத்தறிவிக்கும் சாக்பீஸ்களை தயாரிக்கும் இவர்களின் வாழ்க்கை ஏற்றம் பெற அரசு கை கொடுக்குமா? வேந்தர் செய்திகளுக்காக தருமபுரியிலிருந்து கி. ஜெயகாந்தன். பிரான்சில் ரயில்வே ஊழியர்கள் வேலைநிறுத்தம், ரயில் போக்குவரத்து முடங்கியது. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். பிரான்ஸ் நாட்டில் ரயில்வே ஊழியர்களின் வேலைநிறுத்தம் காரணமாக ரயில் போக்குவரத்து முடங்கியுள்ளது. பிரான்ஸ் நாட்டில் வேலை நேரம் அதிகரிப்பு, வேலை அமர்த்துதல் உள்ளிட்ட அம்சங்களில் பல்வேறு சீர்திருத்தங்களை கொண்டுவர முடிவு செய்துள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள ரயில்வே தொழிற்சங்கங்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளன. இதன் காரணமாக பாரிஸ், லண்டன் இடையிலான ஏரோஸ்டார் ரயில்கள் உள்ளிட்ட 3/2 பங்கு போக்குவரத்து ரத்து செய்யப்பட்டுள்ளது. ரயில்வே ஊழியர்கள் வேலைநிறுத்தம் காரணமாக வெளியூர் செல்ல முன்பதிவு செய்திருந்தவர்கள் ஏமாற்றத்துடன் திரும்பி வருகின்றனர். எனினும் பெல்ஜியம், நெதர்லாந்து உள்ளிட்ட நாடுகளுக்கு செல்லும் அதிவேக விரைவு ரயில்கள் மட்டும் ஒப்பந்த தொழிலாளர்கள் மூலம் இயக்கப்பட்டு வருகின்றன.
இங்கிலாந்தில் அடுத்த ஆண்டு நடைபெற இருக்கும் ICC சாம்பியன் பரிசு கோப்பை போட்டியில் இந்தியா தனது முதல் போட்டியில் பாகிஸ்தானுடன் மோதுகிறது. ICC சாம்பியன் டிராபி போட்டித் தொடர் இங்கிலாந்தில் அடுத்த ஆண்டு ஜூன் மாதம் தொடங்குகிறது. 2017ஆம் ஆண்டு ஜூன் முதல் தேதியில் இருந்து 18ஆம் தேதி வரை நடைபெறும் இப்போட்டியில் பங்கேற்கும் 8 நாடுகள் A மற்றும் B அணிகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. இதில் இங்கிலாந்து, நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, வங்கதேசம் ஆகிய அணிகள் A பிரிவிலும், இந்தியா, பாகிஸ்தான், இலங்கை மற்றும் தென்னாப்பிரிக்க அணிகள் B பிரிவிலும் இடம்பெற்றுள்ளன. ஜூன் 4ஆம் தேதி நடைபெறும் போட்டியில் இந்தியா, பாகிஸ்தான் அணிகள் மோத இருப்பது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். டெல்டா மாவட்ட குறுவை சாகுபடிக்கு தொகுப்பு திட்டம் முதல்வர் ஜெயலலிதா அறிவித்தார். கோடை விடுமுறைக்கு பிறகு பள்ளிகள் திறப்பு, இலவச பாட நூல்கள் விநியோகம். சென்னை மெட்ரோ ரயில் விரிவாக்க திட்டம் மத்திய அமைச்சரவை ஒப்புதல். தொடங்கியது 39வது சென்னை புத்தக கண்காட்சி, 1 கோடி புத்தகங்களுடன் அரங்குகள் அமைப்பு. இத்துடன் வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு இளங்கதிர் காலை செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.